அடால்ஃப் ஹிட்லர் அதிகாரத்தோட சர்வாதிகாரத்தோட மொத்த உருவமா இருந்தவர். தன்னை அப்போஸ் பண்றது யாரா இருந்தாலும் அவங்க சட்டத்தை மீறினதா சொல்லி அவங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அப்படி சர்வாதிகாரமே பண்ணியிருந்தாலும் ஜெர்மன் பீப்புள் அவரை ஹீரோவா பார்த்தாங்க. நாடுகள்ல அதிகாரத்துல இருந்தவங்களே தொட பயந்த அடால்ஃப் ஹிட்லர் அவரோட மிலிட்டரி டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் கொலாப்ஸ் ஆகி தோத்து போனதை நினைச்சு On this day in 1945, Adolf Hitler took his own life in an underground bunker as Soviet troops closed in on Berlin. Soon after his death, Nazi Germany surrendered to Allied forces. It marked the end of the Second World War. We're leaving you on that note. ஒரு டிராயிங் ஆர்டிஸ்டா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஜெர்மன் ஆர்மியோட மெசஞ்சரா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல இன்வால்வ் ஆறாரு. இப்படி தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ்ல ஒருத்தரா பேட்டில்ல திறமையை காட்டினவர் லட்சக்கணக்கான போராளிகள்ல ஒருத்தரா இருந்து ஜெர்மனிக்கே சான்சலரா மாறுறாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல தோத்து போனதுக்கு அப்புறம் ஜெர்மனி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ல சைன் பண்றாங்க. இதனால அங்க கடுமையான பொருளாதார வீழ்ச்சியும் பண நெருக்கடியும் ஏற்படுது. இதனால கஷ்டப்பட்ட ஜெர்மன் மக்களை ஹிட்லர் அவரோட நாசி பிரின்சிபல்ஸால வெளியே கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல ஜெர்மனி தோத்து போனதுக்கும் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்னால ஜெர்மன் பீப்புள் ஃபேஸ் பண்ற எக்கனாமிக் கிரைசிஸ்க்கும் யூதாஸ் தான் காரணம்னு அக்யூஸ் பண்ணாரு. ஆனா இவரோட ஆர்டரால யூதாஸ் மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான பொதுமக்களும் கொல்லப்பட்டாங்க. போலந்து மேல படையெடுத்து செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு விதை போட்டு நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸை எனிமீஸா மாத்திக்கிட்டாரு. அட் தி சேம் டைம் எனிமீஸா மாறின நெய்பர் கண்ட்ரீஸால ஜெர்மனிக்கும் ஜெர்மன் பீப்புளுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராம ப்ரொடெக்ட் பண்ணி ஜெர்மன் பீப்புளால செலிப்ரேட் பண்ணப்பட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் ஜெர்மனில மட்டும் இல்ல, வேர்ல்ட் முழுக்கவே அவரோட நேம் ஒரு வார்னிங், சிம்பிள் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப், பவர் ஆஃப் ஹேட். பட் பியாண்ட் ஆல் திஸ், ஒரு ஜெர்மன் ஆர்மி சோல்ஜரா இருந்த ஹிட்லர் ஜெர்மனியோட சான்சலரா எப்படி மாறினாரு? அப்படி சான்சலர் ஆனதுக்கு அப்புறம் அவரு வேர்ல்ட் ஹிஸ்டரிய கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணது எப்படி? ஆரம்பத்துல ஹிட்லரை ஹீரோவா பார்த்த அந்த மக்களே ஒரு கட்டத்துல அவரை ஓரங்கட்டவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு டார்க் யூத் லைஃப் வாழ்ந்த அடால்ஃப் ஹிட்லர் வேர்ல்ட் ஹிஸ்டரிய மாத்தினது எப்படி? இதையெல்லாம் ஹிட்லரோட பீரியட்கே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏப்ரல் 20 இப்ப ஆஸ்திரியான்னு சொல்லப்படுற ஆஸ்திரியா ஹங்கேரியில பிறந்த அடால்ஃப் ஹிட்லர் அவரோட அப்பா அலாய்ஸ் ஹிட்லரோட ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ல வளர்றாரு. அது எந்த அளவுக்குன்னா அவரோட அப்பா ஹிட்லரை ஒரு தடவை கூட பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாதான். அதுக்கு பதிலா ஒரு விசில் எடுத்து ஊதுவாரு. அந்த விசில் சத்தம் ஸ்டாப் ஆறதுக்கு முன்னாடியே அடால்ஃப் ஹிட்லர் அவர் அப்பா முன்னாடி போய் அப்பியர் ஆகணும். அப்படி இல்லைன்னா அடி கன்ஃபார்ம். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ந்த ஹிட்லர் ஸ்டடீஸ்ல பிரில்லியண்டா இருந்திருக்காரு. ஆஸ்திரியன் கஸ்டம் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அலாய்ஸ் அவரோட சன் ஹிட்லருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நினைச்சாரு. பட் 10-11 வயசுல டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்ச ஹிட்லர் அதுல நிறைய டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணிக்கிறாரு. இதனால படிப்புல கவனம் குறைஞ்சு எக்ஸாம்ஸ்ல மார்க் குறையுது.
இதுவே அவருக்கும் அவரோட அப்பாவுக்கும் நடுவுல பெரிய கிளாஷை கிரியேட் பண்ணுது. இப்படி 13 வயசே ஆன மகனும் அப்பாவும் எதிரும் புதிருமாய் இருக்க, இன்னொரு பக்கம் எக்ஸசிவ் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்க அலாய்ஸ் லங்ஸ் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்படுறாரு. ஸோ அலாய்ஸ் அவரோட 65வது வயசுல Jan 3, 1903 இறந்து போறாரு. அதுல இருந்து 4 வருஷத்துல 1907 ஹிட்லரோட மதர் கிளாராவும் கேன்சரால இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் கிளாராவோட வீடும் அவங்க அக்கௌண்ட்ல இருந்த காசும் ஹிட்லரோட பேருக்கு வர, தன்னோட ஆர்டிஸ்ட் ஆம்பிஷனை அச்சீவ் பண்றதுக்காக ஹிட்லர் 1907 ஆஸ்திரியா ஹங்கேரியோட கேபிட்டலான வியன்னாவுக்கு மூவ் ஆறாரு. அங்க அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஜாயின் பண்றதுக்காக அவர் அட்டன் பண்ண 2 என்ட்ரன்ஸ்லயும் ஃபெயில் ஆறாரு. இதுக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ண மணி அண்ட் ஹாஸ்டல் ஃபுட்னு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக அவர் பே பண்ண மணின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவர் கையில இருக்க பணம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. தென் அவரோட டெய்லி லைஃபை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லாம ரன் பண்ண யோசிச்ச ஹிட்லர் அவரோட பெயிண்டிங்ஸை சேல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல, அதாவது 1913 ஆஸ்திரியா ஹங்கேரியன் கவர்மெண்ட் யங் மேல் அடல்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி மிலிட்டரியில சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் பல இனக்குழுக்களோட ஒரு கலவையா இருந்த ஆஸ்திரியா ஹங்கேரியன் மிலிட்டரியில ஜாயின் பண்ண விரும்பாத ஹிட்லர் பேன் ஜெர்மன் நேஷனலிஸ்ட் பிரின்சிபலை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. ஸோ எண்ட் ஆஃப் 1913 ஜெர்மனியோட பவேரியாவுக்கு போன ஹிட்லர் ஜெர்மன் ஆர்மியில ஜாயின் பண்ணி 1914 நடந்த வேர்ல்ட் வார் 1 பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஜெர்மன் ஆர்மியோட மெசஞ்சரா, அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வார் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ற ஒரு ரிஸ்கான போஸ்டிங்ல இருந்த ஹிட்லர் மினிமம் பீரியட்ல ஜெர்மனியோட ஒரு கிரெடிபிள் சோல்ஜரா மாறுறாரு. அண்ட் 1918 பெல்ஜியம்ல நடந்த செகண்ட் ஏப்பர் பேட்டில்ல அவருக்கு கொடுத்த ஒர்க்கை பண்ணிட்டு இருந்த ஹிட்லர் அங்க பிளாஸ்ட் ஆன பாம்ல இருந்து ரிலீஸ் ஆன மஸ்டர்ட் கேஸால அஃபெக்ட் ஆறாரு. இதனால அவரோட ஐஸ் அண்ட் லங்ஸ் ரொம்பவே மோசமா டேமேஜ் ஆகுது. இதுக்கான ட்ரீட்மெண்ட்காக ஹிட்லர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக, அதுல இருந்து சில மாசங்கள்ல ஜெர்மனி வேர்ல்ட் வார் 1 தோத்து போகுது. இந்த விஷயம் ஹிட்லருக்கு தெரிய வர, ஜெர்மனி தோத்து போனதுக்கு அங்க இருந்த கம்யூனிஸ்டும் யூதாஸும் தான் ரீசன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்த பீரியட்ல ஜெர்மனில மில்லியன் கவுண்ட்ஸ்ல இருந்த யூதாஸ்ல நிறைய பேர் ஜெர்மன் கவர்மெண்ட்ல இம்பார்ட்டன்ட் போஸ்டிங்ல இருந்தாங்க. ஆனா அவங்கள ஒருத்தர் கூட வார்ல பார்ட்டிசிபேட் பண்ண முன் வரல. இதனாலதான் அலைட் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்த மேன் பவர் ஜெர்மனிக்கு இல்லாம போச்சுன்னு ஹிட்லர் ஸ்ட்ராங்கா நம்பினாரு. சோ கியூர் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல ஜெர்மனில புதுசா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்த நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டில ஒரு மெம்பரா ஜாயின் பண்றாரு. அண்ட் அவருக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஜெர்மனி ஃபர்ஸ்ட் வார்ல தோத்து போனதுக்கும், ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்னால ஜெர்மன் பீப்புள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க எக்கனாமிக் கிரைசிஸ்க்கும் யூதாஸ் மட்டும்தான் ரீசன் அப்படின்னு ஹிட்லர் ஆதங்கத்தோட பேசுறாரு. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல் பத்தி பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல தோத்து போன ஜெர்மனி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல சைன் பண்ணாங்க. பட் ஜெர்மனில இருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பர்டிகுலரா அந்த ட்ரீட்டில மென்ஷன் ஆகியிருந்த ஆர்டிகல் 231 பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த அந்த மக்கள் அந்த அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஆர்டிகல் 231 படி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரை இனிஷியேட் பண்ண ஜெர்மனி மேல அலைட் கண்ட்ரிஸ் வார்கில் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதனால இந்த வார்ல அலைட் கண்ட்ரிஸ்க்கு கிரியேட் ஆன எக்கனாமிக்கல் லாஸ்க்கு காம்பன்சேஷனா ஜெர்மனி அவங்களோட 13% ஆஃப் டெரிட்டரிஸை அலைட் ஃபோர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா ஜெர்மன் பீப்புள் இதுக்கு எதிர்ப்பை காட்டினாலும் ஜெர்மன் கவர்மெண்ட்க்கு வேற வழியே இல்லாம போக கலோனியல் மினிஸ்டர் ஜொஹானஸ் பெல்லும் ஜெர்மன் ஃபாரின் மினிஸ்டர் ஹெர்மன் முல்லரும் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ல சைன் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஜெர்மன் கவர்மெண்ட் பே பண்ண ஹாட் பெனால்ட்டியால ஜெர்மனில ஹெவி மணி இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகுது. இதனால ஜெர்மனில இருந்த பல இண்டஸ்ட்ரீஸ் திவாலாகி பல பேருக்கு வேலை இல்லாம போகுது. இதை மீறி வேலை செய்யறவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கு ஏற்ற சேலரி கிடைக்காம போகுது. அப்படி வேலை இல்லாம கஷ்டப்பட்ட ஒர்க்கர்ஸ் சேர்ந்து இனிஷியேட் பண்ணதுதான் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. அதுல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண ஹிட்லர் அவரோட புரட்சிகரமான பேச்சால ஜெர்மன் பீப்புளை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா ஜெர்மன் பீப்புளோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை கெயின் பண்ண ஹிட்லர் ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே அந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டியோட லீடரா மாறுறாரு. இதுக்கப்புறம் 1921 நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்ற நேம நாசி பார்ட்டின்னு மாத்துறாரு. அண்ட் ஜெர்மன் நேஷனலிசமை யூரோப் முழுக்க பரப்புறதையும் நாசி ஜெர்மனியோட ரெஜிமை வேர்ல்ட் வைட் எக்ஸ்பேண்ட் பண்றதையும் மெயின் பிரின்சிபலா வச்சிருந்த ஹிட்லர் அதை அச்சீவ் பண்றதுக்காக ஜெர்மனியோட சான்சலர் போஸ்டிங்கை பிடிக்கணும்னு பல முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. தென் எண்ட் ஆஃப் த 1921 நாசி பார்ட்டியோட ப்ரொடெக்ஷனுக்காக பிரவுன் ஷர்ட்ஸ் ஆர் ஸ்டெமாப்டீலிங் அப்படின்ற பாராமிலிட்டரி விங்கை டெவலப் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஹிட்லரோட ரொம்ப வருஷ கனவும் நிறைவேறுது. ஜூன் 30, 1933 நாசி பார்ட்டி பவருக்கு வர ஜெர்மனியோட பிரசிடென்ட் பால் ஒன் ஹிண்டர்பர்க் அடால்ஃப் ஹிட்லரை ஜெர்மனியோட சான்சலர்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றாரு. அப்படி சான்சலரான ஹிட்லர்
ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெட்டி ஆஃப் வெர்சைல மீறி ஒரு சீக்ரெட் ஆர்டரை சைன் பண்றாரு. எஸ், அது வரைக்கும் ஆப்போசிட் பார்ட்டியை அட்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ண பாராமிலிட்டரிய ஒரு பெரிய வார்ல இன்வால்வ் பண்றதுக்கான ப்ராப்பர் மிலிட்டரி ட்ரைனிங்கை கண்டக்ட் பண்றதுக்கான ஆர்டர் தான் அது. ஏன்னா ட்ரெட்டி ஆஃப் வெர்சைல ஜெர்மனி எந்த மிலிட்டரி ஆக்டிவிட்டீஸ்லயும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் கண்டிஷனாக இருந்தது. அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணி அவரோட பாராமிலிட்டரிக்கு ட்ரைனிங் கொடுக்க காரணம் தி செகண்ட் வேர்ல்ட் வார். நாசி பார்ட்டியோட பிரின்சிபல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலால ஜெர்மனி அலைட் கண்ட்ரீஸ்க்கு பே பண்ற ரிப்பரேஷன் பெனால்ட்டில இருந்து ரிலீவ் ஆறதுக்குமான ஒரே வழி இன்னொரு வாரை இனிஷியேட் பண்ணி அதுல வின் பண்றது தான் அப்படின்றத ஹிட்லர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜெர்மன் ஆர்மி ஃபோர்ஸை ஃபார்ம் பண்ணி அதை செப்டம்பர் 1, 1939 கரெக்டா ஏர்லி மார்னிங் 4:45க்கு போலந்துக்குள்ள அனுப்புறாரு. அதுல இருந்து 27 நாள்ல, அதாவது செப்டம்பர் 27 ஜெர்மனி சக்சஸ்ஃபுல்லா போலந்த கம்ப்ளீட்டா கேப்சர் பண்றாங்க. அதே வேகத்தோட ஏப்ரல் 1914 டென்மார்க் அண்ட் நார்வேல இன்வேஷன் நடத்தின ஹிட்லர் அதையும் கேப்சர் பண்றாரு. அதுக்கு அடுத்த மாசமே மே 10, 1940 பிரான்ஸ்குள்ள நுழைஞ்ச ஜெர்மன் ஆர்மி ஃபோர்ஸ் அங்க இருந்த பிரெஞ்சு ஃபோர்ஸை வெறும் 45 நாள்ல கொலாப்ஸ் பண்ணி ஜூன் 14, 1940 பிரான்ஸோட கேபிட்டலான பாரிஸை ரீச் பண்றாங்க. இதனால வேற வழியே இல்லாம பிரெஞ்சு கவர்மெண்ட் ஜெர்மனி கிட்ட சரண்டர் ஆகுது. ஹிட்லரோட இந்த மாஸ் சக்சஸை பார்த்து பல கண்ட்ரிஸ் மிரண்டு போனாங்க. இந்த கண்டினியூஸ் விக்டரிக்கு அப்புறம் ஹிட்லரோட பார்வை பிரிட்டன் பக்கம் திரும்புது. ஃபர்ஸ்ட் பிரிட்டனோட ராயல் ஏர்ஃபோர்ஸை டிஸ்ட்ராய் பண்ண நினைச்ச ஹிட்லர் ஜூலை 10, 1940 ஜெர்மனியோட லுஃப்ட் வாஃபாவை, அதாவது ஏர்ஃபோர்ஸை பிரிட்டன் ஏர்ஸ்பேஸ்க்குள்ள லான்ச் பண்றாரு. பட் பிரான்ஸ் மாதிரியே பிரிட்டனையும் ஈஸியா வீழ்த்திடலாம்னு ஹிட்லர் போட்ட கால்குலேஷன் தப்பா போகுது. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்த ராயல் ஏர்ஃபோர்ஸை ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸால டேக்கிள் பண்ண முடியாம போக ஹிட்லர் இந்த பேட்டில டேட் அனௌன்ஸ் பண்ணாம போஸ்ட்பான் பண்றாரு. இந்த தோல்விக்கு அப்புறம் ஹிட்லர் பிரிட்டன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாரு. பிரிட்டனை இந்த வார்ல டிஃபீட் பண்ணி சரண்டர் ஆக வைக்கணும்னா அவங்களோட ஆர்மி ஸ்ட்ரென்த்தை உடைக்கணும். அதை பிரேக் பண்ணணும்னா வார் மெட்டீரியல்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்க்கு தேவைப்படுற ரெக்குவயர்மெண்ட்ஸ் பிரிட்டனுக்கு வர்றதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்ச ஹிட்லர் அட்லாண்டிக் ஓசனை ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த பிரிட்டன் நேவியோட சூப்பர்மசி ஸ்டேட்டஸை பிரேக் பண்றதுக்காக ஒரு பெரிய டெசிஷனை எடுக்கிறாரு. அதுதான் ஆபரேஷன் ரேணுபங்கு. நாசி ஜெர்மனியோட த மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டில் ஷிப்பான பிஸ்மார்க்கை இந்த ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்டிங் பேட்டில் 1996 சிங்க் த பிஸ்மார்க் அப்படின்ற ஒரு மூவியாவே எடுத்திருக்காங்க. 1941 மே 19 அன்னைக்கு மிட்நைட் 2 மணிக்கு போலந்தோட கோட்டன்ஹேவன் போர்ட், அதாவது இப்போதைய ஜிடினியால இருந்து அப்ராக்சிமேட்டா 2200 நேவி சோல்ஜர்ஸோட யூரோப்பியன் கான்டினென்டோட த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி பிக்கஸ்ட் வார்ஷிப் பிஸ்மார்க் ரொம்பவே சீக்ரெட்டா கிளம்புதுன்னு ஹிட்லர் நினைச்சுக்கிறாரு. எஸ், ஒரு ஸ்வீடிஷ் ஏர்கிராஃப்ட் பிஸ்மார்க் கிளம்பின மறுநாளே, அதாவது மே 20 அதை ஸ்பாட் பண்ணி பிரிட்டன் மிலிட்ரி கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ உடனடியாக ராயல் பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் அட்லாண்டிக் ஓசன்ல சர்ச்சிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருந்து 4 daysல மே 24, 1941 டென்மார்க் ஸ்டேட் கிட்ட இருந்த பிஸ்மார்க்கை ராயல் பிரிட்டிஷ் ஃபோர்ஸோட 2 பெரிய வார்ஷிப் ஸ்பாட் பண்ணுது. இதுக்கப்புறம் அட்லாண்டிக் ஓசன்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 3 daysக்கு ஒரு பெரிய சேசிங்கே நடக்குது. கடைசியா 7 பெரிய வார்ஷிப்ஸ், சில டிஸ்ட்ராயர்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் ஷிப்ஸ்னு ராயல் ஏர்ஃபோர்ஸ் அனுப்பின எல்லா வார்ஷிப்ஸும் பிஸ்மார்க்கை சுத்தி வளைச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால பிஸ்மார்க் பெரிய அளவுல டேமேஜ் ஆகி கடல்ல மூழ்க ஆரம்பிக்குது. மே 27 மார்னிங் 8:50க்கு மூழ்க ஆரம்பிச்ச பிஸ்மார்க் கிட்டத்தட்ட 1 hour and 53 minutes அப்புறம் கம்ப்ளீட்டா கடல்ல மூழ்குது. நாசி ஜெர்மனியோட ப்ரைடா இருந்த பிஸ்மார்க் வார்ஷிப்பை பேட்டில் இன்வால்வ் பண்ணியும் அதுல ஜெர்மனி தோத்து போனது ஹிட்லருக்கு ஒரு பெரிய அடியா இருந்துச்சு. ஸோ ஹிட்லர் அவரோட பிளானை மாத்தி சோவியத் யூனியனை, அதாவது ரஷ்யாவை அட்டாக் பண்ண டிசைட் பண்றாரு. ஸோ சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்த ஹிட்லர் ஜூன் 22, 1941
சோவியத் யூனியனுக்குள்ள மிகப்பெரிய ஜெர்மன் ஃபோர்ஸை அனுப்புறாரு. அந்த ஃபோர்ஸ் ஆபரேஷன் பார்பரோசா மூலமா ரஷ்யாவோட நார்த் அண்ட் சவுத்ல இருக்க டார்கெட்ஸை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணிட்டு அடுத்ததா செப்டம்பர் 30, 1941ல ஆபரேஷன் டைஃபூனை ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல நடந்த இந்த ஆபரேஷன் டைஃபூன்ல ஜெர்மன் ஃபோர்ஸஸ் ரேபிடா ரஷ்யாக்குள்ள அட்வான்ஸ் ஆகி நவம்பர் எண்ட்ல ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோவுக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்துல போயிட்டாங்க. பட் ரஷ்யால கிரியேட் ஆன ஹெவி மான்சூன் சீசன் இந்த பேட்டிலோட போக்கையே மொத்தமா மாத்துது. அக்டோபர் நவம்பர்ல ரஷ்யா முழுக்க பொழிஞ்ச ஸ்னோஃபாலால ரஷ்யன் ரோட்ஸ் எல்லாமே ஐஸால கவர் ஆகி இருந்துச்சு. லேட் நவம்பர்ல அந்த ஐஸ் எல்லாமே உருகி ரோட்ஸ் ஃபுல்லா சேரும் சகதியுமா மாறுது. இதனால வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியாத கண்டிஷனுக்கு போன அந்த ரோட்ஸ்ல ஜெர்மன் ஃபோர்ஸஸ்க்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் கரெக்டான டைமுக்கு வந்து சேரல. ஸோ ஜெர்மன் ஜெனரல் ஹெய்ன்ஸ் குடேரியன் கொஞ்ச நாளுக்கு இந்த பேட்டில ஹோல்ட் பண்ணி வைக்கலாம்னு ஹிட்லர் கிட்ட சொல்ல அதை கொஞ்சமும் கன்சிடர் பண்ணாத ஹிட்லர் ஜெர்மன் ஃபோர்ஸஸை ஃபர்தரா அட்வான்ஸ் ஆகி மாஸ்கோவை கேப்சர் பண்ண சொல்லி கமெண்ட் பாஸ் பண்றாரு. பட் ஹிட்லரோட கமெண்ட் படி மாஸ்கோவை நோக்கி அட்வான்ஸ் ஆன ஜெர்மன் ஃபோர்ஸஸ்ல 35 லட்சத்துக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் ரஷ்யன் ட்ரூப்ஸால கொல்லப்படுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன மற்ற சோல்ஜர்ஸ் டிசம்பர்ல ரேபிடா மாஸ்கோல இருந்து பேக் ஆஃப் ஆறாங்க. ஃபைனலி ஜெர்மனி இந்த பேட்டில ரொம்பவே மோசமா தோத்து போகுது. சோ இங்க இருந்து தான் ஜெர்மன் மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கும் ஹிட்லருக்கும் நடுவுல டிஸ்அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜெர்மனி கூட சேர்ந்த அலைட் கண்ட்ரிஸ்க்கு அகைன்ஸ்டா வேர்ல்ட் வார்ல பேட்டில் பண்ண ஜப்பான் டிசம்பர் 7, 1941ல அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணி சும்மா இருந்த யூஎஸை வேர்ல்ட் வார்க்குள்ள இழுக்கிறாங்க. ஜப்பான் பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ண அடுத்த நாளே டிசம்பர் 8 யூஎஸ் பிரசிடென்ட் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஜப்பான் மேல வார் டிக்ளேர் பண்றாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜப்பானுக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஜெர்மனி இட்டாலிக்கு அகைன்ஸ்டா மாறின யூஎஸ் பிரிட்டன் அண்ட் ரஷ்யா கூட கை கோக்குது. அப்படி செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கின யூஎஸ் ஜப்பானையும் இட்டாலியையும் சரண்டர் பண்ண வச்சுட்டா ஜெர்மனி தன்னால சரண்டர் ஆயிடும்னு ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ சில பேட்டில்ஸ்ல பிரிட்டன் அண்ட் ரஷ்யாவுக்கு வார் மெட்டீரியல் மட்டும் இல்லாம அமெரிக்கன் சோல்ஜர்ஸையும் யூஎஸ் ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பானால டேக்கிள் பண்ண முடியாம போக இதனால அவங்க எல்லா பேட்டில்ஸ்லயும் தோத்து போறாங்க. இந்த தோல்வி பர்டிகுலரா இட்டாலியில அதிக கேஷுவாலிட்டிஸை கிரியேட் பண்ணி இட்டாலியன் பீப்புளோட அமைதியை கெடுக்குது. இதனால அங்க இருந்த மக்கள் வார்ல இருந்து வித்ட்ரா ஆக சொல்லி பெனிட்டோ முசோலினியோட கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட்ல இறங்குறாங்க. பட் ஹிட்லரோட பிரின்சிபலால இன்ஸ்பயர் ஆன முசோலினி வேர்ல்டு வாரை கண்டினியூ பண்றாரு. இதனால ஜூலை 25, 1943ல முசோலினி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில அவரோட கட்சியில இருந்தே விலக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட இதே சிச்சுவேஷன் தான் ஜெர்மனில ஹிட்லருக்கும் கிரியேட் ஆகுது. யூஎஸோட என்ட்ரியால பிரிட்டன், ரஷ்யா அண்ட் பிரான்ஸ்னு அலைட் கண்ட்ரிஸ் கூட நடந்த ஒவ்வொரு பேட்டிலையும் கண்டினியூஸா லாஸை மட்டுமே பார்த்த ஹிட்லர் அவரோட நாசி பார்ட்டிலேயே அப்போசிஷன்ஸை ஃபேஸ் பண்றாரு. நாசி பார்ட்டில இருக்க மெம்பர்ஸ் இந்த வார்ல இருந்து வித்ட்ரா ஆக சொல்லி ஹிட்லரை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஜெர்மனியோட கேபிட்டலான பெர்லின் சோவியத் ஃபோர்ஸஸோட கண்ட்ரோலுக்கு போனதுக்கு அப்புறம் எக்கனாமிக்கலி சிவியரா அஃபெக்ட் ஆன ஜெர்மன் பீப்புள் ஹிட்லரை ஹீரோவா செலிப்ரேட் பண்ண அதே ஜெர்மன் பீப்புள் அவரை பதவி விலக சொல்லி வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனி சோவியத் யூனியன் கிட்ட சரண்டர் ஆனாதான் நிம்மதியா சர்வை பண்ண முடியும்னு ப்ரொடெஸ்டா இறங்குறாங்க. பட் ஜெர்மனி சோவியத் யூனியன் கிட்ட சரண்டர் ஆகுறத விரும்பாத ஹிட்லர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு டெசிஷனை எடுக்கிறாரு. சோவியத் ட்ரூப்ஸ் கிட்ட சரண்டர் ஆகி அவங்க கிட்ட அசிங்கப்பட்டு சாகிறதுக்கு பதில் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்றாரு. அண்ட் ஹிட்லரோட இந்த டெசிஷனுக்கு முசோலினியோட டெத் தான் மெயின் ரீசன். பவர்ல இருந்து விலக்கப்பட்ட முசோலினி இட்டாலியோட மொத்த கண்ட்ரோலும் அலைட் ஃபோர்ஸஸோட கண்ட்ரோலுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருந்து எஸ்கேப் ஆக டிசைட் பண்றாரு. சோ அவரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிளாரா பெட்டாச்சியும் அங்க இருந்து கிளம்பி சுவிட்சர்லாந்து நோக்கி போறாங்க. பட் அப்படி கிளம்பினவங்களை 1945 ஏப்ரல் 27 லேக் கோமோ கிட்ட வச்சு சுத்தி வளைச்ச இட்டாலியன் பார்ட்டிசன்ஸ் அவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. அத்தோட விட்டுடாம அவங்க 2 பேரோட டெட் பாடிஸையும் தலைகீழா தொங்க விட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. முசோலினியோட இந்த நிலைமையை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்த ஹிட்லர் அப்படி அசிங்கப்பட்டு இறந்து போறதுக்கு பெஸ்ட் அப்படின்னு டிசைட் பண்றாரு. ஸோ பெர்லின்ல இருந்த ஹிட்லர் ஏப்ரல் 30, 1945ல அவரோட கன்னால அவரையே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போறாரு. செகண்ட் வேர்ல்ட் வாரை ஸ்டார்ட் பண்ணி உலகத்தையே பயப்பட வச்சு கிட்டத்தட்ட பாதி வெற்றியை பார்த்த ஹிட்லர் அசிங்கத்துக்கு பயந்த அந்த செகண்ட்ல இப்படி ஒரு டெசிஷனை எடுத்திருக்காரு.
எந்த மக்களோட வாய்ஸ் அவரை சான்சலரா ஆக்குச்சோ அதே மக்களோட வாய்ஸ் அவரை கோபுரத்துல இருந்து கீழே தள்ளுச்சு. செகண்ட் வேர்ல்ட் வாரை ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ஹிட்லர் தான். ஆனா இந்த வார தள்ளி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்த யூஎஸ் எப்போ ஒரு பார்ட்டிசிபெண்டா மாறுச்சோ அப்போ அந்த போரோட போக்கு மாறினது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வேர்ல்ட் ஹிஸ்டரியையும் மாத்திடுச்சு. இஃப் இன் கேஸ் செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்காம இருந்திருந்தா வேர்ல்ட் கண்ட்ரீஸோட ஸ்டேட்டஸ் என்னவா இருந்திருக்கும்? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.